I'm Dr. Pushpa Nyanraj. I'm a dermatologist, that is skin specialist. இப்போ நம்ம வந்து சம்மர்ல நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ற சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். கோடைக்காலம் அதாவது சம்மர் என்றாலே நம்மளுக்கு முதல் பயப்படுவது நம்ம ஸ்கின்ல வர பல பிரச்சனைகளை பற்றி. அதில் முதலையாக நம்ம பயப்படுவது என்னன்னா வேர்க்கூறு, அதாவது ப்ரிக்லி ஹீட். இன் அதர் வேர்ட்ஸ் ஹீட் ரேஷ்னு சொல்கிறோம். இந்த ப்ரிக்லி ஹீட் எதனால வருது, யாருக்கெல்லாம் வரலாம், அதை தடுக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். ப்ரிக்லி ஹீட் ஆர் ஹீட் ரேஷ் என்பது மிலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிலேரியா எதனால் வருதுன்னா நம்ம தோலில் பல வேர்வை சுரக்கிற சுரபிகள் இருக்குது, ஸ்வெட் கிளான்ஸ். நம்ம ஸ்கின் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதிலிருந்து வர ஸ்வெட்டு நம்ம தோலுக்கு ஒரு டக்ட் மூலமாக வருது, அதாவது ஒரு குழாய் சிறிய குழாய் மூலமாக வருது. நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த குழாய் மூலமாக ஃப்ரீயாக நம்மளுக்கு இந்த ஸ்வெட்டு ஸ்கின்னுக்கு வருது. வெயில் காலத்தில் அதிகப்படியாக நம்மளுக்கு வேர்வை ஏற்படுறதுனால இந்த ஸ்வெட் கிளான்ஸில் இருக்கிற அந்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு வேர்வை சரியாக வெளியே வர முடியாமல் இருக்குது. அதனால அந்த வேர்வை நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே கொஞ்சம் லீக் ஆகி அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து நம்மளுக்கு இந்த வேர்க்கூறு வருது. இந்த ஹீட் ரேஷில் பல டைப்ஸ், அதாவது விதங்கள் இருக்குது. எந்த லெவலில் அந்த ஸ்வெட் டக்ட் பிளாக் ஆகுதுங்கிறத பொறுத்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் அடிப்புறத்தில் மேலாப்பில் அந்த அடைப்பு ஏற்பட்டதுன்னா மிலேரியா கிறிஸ்டலைனா, அதாவது ரொம்ப சிறிய கொப்பளங்கள் மாதிரி ஸ்கின்ல தோணும். எல்லா வயதுலையும் இது வரலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த மிலேரியா கிறிஸ்டலைனா டைப் ரொம்ப அதிகமாக வருது. குழந்தைங்களுடைய ஸ்கின் ரொம்ப மெதுவாக இருக்கும், அவங்களுடைய ஸ்வெட் கிளான்ஸு அண்ட் அந்த டக்ஸ் எல்லாம் சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி வெயில் காலத்தில் அவங்கள ரொம்ப மூடி வைக்கிறதுனாலையோ சரியாக காட்டன் ஆர் கதர் துணிகள் அணியாமல் வைக்கிறதுனாலையோ அவங்களுக்கு இந்த மிலேரியா வரலாம். இரண்டாவது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக காமனாக பார்க்குறது வந்து மிலேரியா ரூப்ரா. அதுதான் நம்ம காமனாக ப்ரிக்லி ஹீட் இல்லைன்னா ஹீட் ரேஷ் இல்லை வேர்க்கூறுன்னு சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் அதை விட லோவர் லெவல் இல்லை அடைப்பு ஏற்படுறதுனால வருது. இந்த ப்ரிக்லி ஹீட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிகப்பா ரேஷஸ் மாதிரி பொறியாக உடம்பு முழுவதும் வரலாம். இது அரிப்பு ஜாஸ்தி எடுக்கும். சில சமயம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அதில் ஒரு பாக்டீரியா வளரும் போது நம்ம அதுக்கு சீவு கொப்பளங்களாகவும் மாறலாம், மிலேரியா பஸ்டுலோசான்னு சொல்கிறது. மூணாவது ரொம்ப அபூர்வமான வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸ்கின்னுக்கு அடியில் ரொம்ப பகுதியில் அடைப்பு ஏற்படும் போது பெரிய கட்டிகள் மாதிரி வரலாம், மிலேரியா ப்ரொஃபண்டான்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது நம்மளுக்கு வேர்வை சுரக்கிற சுரபிகளில் ஏற்படுற அடைப்பினால வர்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். சம்மரில் கோடை காலத்தில் எல்லாருக்கும் இந்த தொந்தரவு ஏதாவது ஒரு சமயம் வந்துவிடும். எந்த வயசில் வேணாலும் வரலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் வரலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஹீட்டு ஒரு வெப்பத்தன்மை நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ப்ரிக்லி ஹீட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்பதை இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற வேர்வையை அடிக்கடி நம்ம கழுவுறது, அதை வாஷ் அவுட் பண்ணுறது. இன் அதர் வேர்ட்ஸ், நாம் சம்மரில் குறைந்தது 2 முறை அல்லது 3 இல்லை 4 முறை நாம் குளிக்க வேண்டும் கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ஆடைகள் ரொம்ப அவசியமானது. நம்ம என்ன விதமான ஆடைகள் அணிகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். காட்டன், அதாவது கதர் துணிகள் அணிவது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, காத்தோட்டமான ஆடைகள் அணிய வேண்டும். அண்ட் நம்ம வேர்க்கும் போது நம்மளுடைய உடம்பிலிருந்து நீர்ச்சத்து மட்டுமல்ல உப்பு சத்தும் குறைகிறது, போய்விடுகிறது. தட் இஸ் சால்ட் கண்டென்ட்டு குறைஞ்சி விடுகிறது. சோடியம், குளோரைட் எல்லாமே நம்மளுடைய வேர்வையில் குறைகிறது. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இந்த மாதிரி ப்ரிக்லி ஹீட் வந்து நம்மளுக்கு வேர்வை ஜாஸ்தி வர முடியாமல் இருக்கும்போது ஈவன் ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ அதனால நம்ம தண்ணிச்சத்து ரொம்ப முக்கியம், ஹைட்ரேஷன்.
ஸோ சம்மரில் நம்ம நிறையா தண்ணி ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல பழங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ், பழங்கள், இளநீ தண்ணி, இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். இந்த மாதிரி நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா இந்த ப்ரிக்லி ஹீட்டை தடுக்கலாம். அதை விட முக்கியம் ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னும் பல விதங்களை நாம் இந்த ஹீட் ரேஷை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சர்டன் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. அந்த வேர்வையை குறைக்கிறதுக்குரிய டஸ்டிங் பவுடர்ஸ் நாம் குளித்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் ரொம்ப இதுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களே குளிர்மையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இந்த ப்ரிக்லி ஹீட் இல்லைன்னா வேர்க்கூரை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த கோடை காலத்தை நாம் ப்ரிக்லி ஹீட், அதாவது வேர்க்கூறு இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி.